இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். இயேசு நம்மை காண்கிற தேவன். அவர் பாதத்தில் சரணடையும் பொழுது அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார், உயர்த்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். என்னை காண்கின்ற தேவனே, என்னை தேற்றிடும் இயேசுவே, என்னை காண்கின்ற தேவனே, என்னை தேற்றிடும் இயேசுவே, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே. துன்பங்கள் நெருக்கும் பொழுது அவர் நமக்கு தூக்கித்திருக்கிற தேவன். தூய வாழ்வு தந்து அவனை உயர்த்துகிற தேவன். துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளையிலே துதித்து மகிழ வளர்ந்தாருமே. துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளையிலே துதித்து மகிழ வளர்ந்தாருமே. தூய வாழ்வு நான் வாழ்ந்திட, தூயாதி தூயவரெனில் வாருமே. தூய வாழ்வு நான் வாழ்ந்திட, தூயாதி தூயவரெனில் வாருமே. உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே. திக்கற்று தவிக்கிற நேரத்திலே நீ திடன்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். சோதனையை தப்புவிக்கிற பலனையும் வலியையும் உருவாக்குகிறவர். திக்கற்று தவிக்கும் காலத்திலே திடப்படுத்தி தூக்கி நிறுத்திடுமே. திக்கற்று தவிக்கும் காலத்திலே திடப்படுத்தி தூக்கி நிறுத்திடுமே. திவ்ய குணநலங்கள் உண்டாகிட திரும்பவும் அன்பினால் இழுத்துக் கொள்ளுமே. திவ்ய குணநலங்கள் உண்டாகிட திரும்பவும் அன்பினால் இழுத்துக் கொள்ளுமே. உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடே. தேவைகள் நெருக்கும் பொழுது அவர் தேற்றிட
கரம் கொண்டு நம்மை நடத்துவார். வார்த்தையின் மீது தாகமாயிருங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவைகள் நேருக்கும் நாட்களிலே தேற்றிட உம் கரம் நீட்டிடுமே. தேவைகள் நேருக்கும் நாட்களிலே தேற்றிட உந்தன் கரம் நீட்டிடுமே. தேனமுதமான உம் வார்த்தையை தேவிட்டாமல் பருகிட வரம் வேண்டுமே. தேனமுதமான உம் வார்த்தையை தேவிட்டாமல் பருகிட வரம் வேண்டுமே. உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து, உம் பாதம் பணிந்து என் முகம் பதித்து என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடு, என்றென்றும் வாழ்ந்திடுவே. எப்பக்கம் சாய்ந்திடு, என்னை காண்கின்ற தேவனே, என்னை தேற்றிடும் இயேசுவே. என்னை காண்கின்ற இயேசுவே, என்னை தேற்றிடும் இயேசுவே. பிரியமானவர்களே, உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலே என்னுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவர் யார் என்று இந்த வேதத்தில் அற்புதமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய காயங்கள் ஏற்படுவதை குறித்து வேதம் முழுவதும் சொல்லப்பட்ட ஆழமான சத்தியங்கள் உண்டு. காயங்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் உண்டு, பிசாசினால் கொண்டு வரப்படுகிற காயங்கள் உண்டு, சூழ்நிலை நிமித்தமாக இயற்கை நிமித்தமாக வரக்கூடிய காயங்கள் உண்டு, எதிர்பாராத நடக்கிற சம்பவத்தை நிமித்தமாய் மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய சில காயங்கள் கூட உண்டு என்றெல்லாம் பல காயங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 11:2 வசனம் இப்படி சொல்லுகிறது. இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் என்று பக்தன் சொல்வதை பார்க்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் துன்மார்க்கன் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி அம்புகளை தொடுக்கிறார்கள். அந்தகாரம், அந்த அந்தகாரங்கிற வார்த்தை பைபிளில் நிறைய இடத்துல வருவதை நீங்கள் கவனிக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்தகாரம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அந்த கேடு அடைவதற்கு காரணம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து கவ்விக்கொள்வதற்கான சூழ்நிலைக்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் மனுக்குலம் தத்தளிக்கிறது, தடுமாறுகிறது. இந்த உலகத்தின் தலைவர்களும் ராஜ்யத்தை ஆளுகிறவர்களும் சமுதாயத்திலே நடக்கிற பெரியவர்களும் கூட அதை சிந்திக்கிறார்கள், விளங்கி கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். காவல்துறையை எடுத்தாலும் சரி, மருத்துவத்துறையை எடுத்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் சில காரியங்களிலே விளங்கி கொள்ள முடியாத உலகத்தின் நிகழ்வுகள் காணப்படுவதை அவங்க புரிந்து கொள்ள முடிவதில்லை. வேதம் தான் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லுகிறது. இது காரியத்துக்கு இதுதான் காரணம் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். யோபு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளையை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக என்று சொல்லி யோபு என்ற பக்தன் சொல்வதை பார்க்கலாம்.
அவர் சொல்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனையில், நெருக்கத்தில், தோல்விகளுக்கு மத்தியில் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், 10 பிள்ளைகளும் மரித்து போன சூழ்நிலையிலே, விரக்தியான நிலைமையிலே, தன் சரீரத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்ட சூழ்நிலையிலே யோபு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நான் பிறந்த நாள் அந்தகாரப்படுவதாக, ஆண் பிள்ளையை பெற்றேன்னு சொல்லப்பட்ட நாள் அது அழிவதாக என்று அவர் கோபத்திலே சொல்வதை பார்க்கலாம். கடுங்கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்தகாரப்படுத்திவிடும். கடுஞ்சொற்கள் நாவினால் புறப்படுவதனால அவனுடைய வாழ்க்கையில் சில அந்தகாரங்கள் மேற்கொள்வதை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, தேவன் தான் நம்மை உற்பத்தியாக்கி உருவாக்கி பூமியிலே தோன்ற வைத்தார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு என்ற பக்தன் தன் பிறந்த நாளை சபிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ மனிதனாய் இருக்க வேண்டிய அவரோ தன்னுடைய நாளை, பிறந்த நாளை, தான் உற்பத்தியானதை, தேவன் அனுப்பின நோக்கத்தை, சித்தத்தை அவர் மாறாக சபிக்கிறதை நம்ம பார்க்கலாம். கடும் கோபத்தினால் வாயின் வார்த்தைகளில் தாறுமாறுகள் வருகிறதுனால ஒரு வார்த்தை வருகிறது, என் பிறந்த நாள் அந்தகாரப்படுவதாக. சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிள்ளையா பிறந்தேனோ, நான் ஏன் தான் இந்த ஆளுக்கு கணவனா மனைவியா வாழ்ந்தேனோன்னு சொல்லி மனிதர்களுடைய வார்த்தைகளினால அந்த குடும்பங்கள் அந்தகாரப்படுகிறது. இது வெளியே சொல்வதற்கு இல்லை, வெளியே இது தெரியாது, மருத்துவத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாது, காவல்துறையினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் குடும்பம் அந்தகாரப்படுகிறது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருதுன்னா கடும் சொற்கள், கடும் கோபம் குடும்பத்திலே அந்தகாரப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஏன் காயம் வருது? உங்கள் கடும் சொற்கள் நிமித்தமாய். நீங்கள் தனித்தையாக யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கலாம், தன்னிச்சையாக தனியாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், பேசிக்கிட்டே கோபப்பட்டே பேசுகிறீங்கல்ல, அந்த வார்த்தை கூட உங்கள் குடும்பத்தை அந்தகாரப்படுத்தும். யோபுனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அவருடைய வார்த்தை ஒரு காரணமாய் அமைந்து விட்டதோ என்கிற கேள்வி கூட எழும்பக்கூடும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கடும் கோபம் இருக்கும் என்றால் அது அந்தகாரப்படுத்தி விடுகிறது. தேவன் தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். 1 யோவான் 5:18 சொல்லுகிறது, உருவாக்கப்பட்ட எல்லாருமே தேவனால் தோன்ற பண்ணும்படி தேவன் செய்திருக்கிறார். தேவனால் தோன்றினவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், தன் நாவை காத்து கொள்ளுகிறான், தன் வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறான். என்னை உருவாக்குனது தெய்வம் தான், தாயின் கர்ப்பத்தில் தெரிந்தெடுத்தது தெய்வம் தான், கருவிலேயே அவருடைய கண்கள் என் மீது பட்டது என்று சொல்லி நாம் உணர்ந்து இருக்கும் பொழுது மாத்திரம்தான் கோபங்கள் மாற்றப்படும். இது தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ திட்டம்னு சொல்லி நாம் அறிந்து இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்தகாரம் நம்மை விட்டு விலகும், நம் குடும்பத்தை விட்டு விலகும், நம் படிப்பை விட்டு விலகும், நம் தொழிலை விட்டு விலகும். இது தேவ சித்தம், இது தேவ திட்டம்னு சொல்லி நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது மாத்திரம்தான் அந்தகாரம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகும் என்று சொல்லப்படுகிறது. கடும் கோபம், கடும் சொற்கள் உங்கள் வாழ்க்கையை அந்தகாரப்படுத்தி இருக்கலாம், அது உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். காயத்துக்கு இதுவும் ஒரு காரணம். அந்தகாரம் என்கிற வார்த்தை, கடும் கோபம் சொற்களும் தான் காரணமாக இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுது பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். கர்த்தருடைய சினம் தேசத்தையே அந்தகாரப்படுத்தும். அதனால் தேசமே பாதிக்கப்படும், தேசத்துக்கு காயம் ஏற்படும், தேசத்தின் மக்களுக்கு காயம் ஏற்படும். பஞ்சங்கள், விளைச்சலுடைய மேன்மை இல்லாமல் வறட்சி நிறைந்த காலங்களாய் மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய சினம் என்ற வார்த்தை இங்கு சொல்வதை பார்க்கலாம். அது அந்தகாரப்படுத்தும், அது மனிதனுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தும். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 34 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் பிதாக்கள் கொடுப்பேன்னு என்று சொல்லி நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தில் இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவனும் காண்பதில்லை. எப்புனேனின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதிலே பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான்,
அவனை திடப்படுத்து, அவன் இஸ்ரவேலுக்கு சுதந்திரத்தை பங்கிடுவான்னு சொல்லி கர்த்தர் மோசே கிட்டே சொன்னதாக மோசே மக்களிடத்திலே சொல்லுகிறார். மோசே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஊழியக்காரர். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தினவர். பல ஆண்டுகளாக ஆண்டவருக்காக 40 ஆண்டுகளுக்கு மேலே கர்த்தருக்காய் வாழ்ந்தவர். அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேசத்திலே ஊர்ஜிதப்படுத்தினவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்குள் அற்புதமாய் கொண்டு வந்த தேவ மனிதர். 10 வாதைகளினால பார்வோனுடைய காரியங்களிலே பல காரியங்களையும் திட்டங்களையும் தேவன் செய்ய சொன்னதை செய்தவர், ஜனங்களை விடுவித்தவர். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய கோபம் சில வேளையில் வந்ததுனால தேவனுக்கு சில வார்த்தைகள் கீழ்ப்படியாமல் இருந்து வேதம் சொல்லுகிறது, முதலிலே மோசே நீ கண்மலையிடத்திலே போய் அடி, உன் கோலினால தண்ணி வரும்னு சொன்னார். அப்போ மோசே அதே மாதிரி கண்மலையை அடித்தார், தண்ணி வந்தது. 2வது தடவை பிரச்சனை இருக்கும் பொழுது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். மோசே அவர் சொல் கேட்காமல் 2 தடவை ஓங்கி அடித்தாராம். அதில் கர்த்தரே கோபம் கொண்டாராம். கர்த்தர் சொன்னார், நீ என்னை விசனப்படுத்திட்ட, அதனால் நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்ட. உன் கூட இருக்க யோசுவா, காலேப் அவங்க தான் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பாங்க, நீ கூட பிரவேசிப்பதில்லைன்னு கர்த்தருடைய கோபத்தில் கர்த்தர் சொன்னாராம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படுவதற்கு கர்த்தருடைய சினம் கூட காரணமாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபம் வந்து இருக்கலாம், தேவனுடைய எரிச்சல் வந்து இருக்கலாம். அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கையில் தேவனுடைய சினம் இருக்குதா, சிநேகம் இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். இதை குறித்து தாவீது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். சங்கீதம் 102:9 வாசிக்கும் பொழுது, உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் என்னை விளக்குங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காயங்கள் வருவதற்கு காரணம், பாதிப்புகள் வருவதற்கு காரணம் அந்தகாரம் என்கிற ஏரோ உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சினம் கூட சில தேசத்தில், சில குடும்பங்களிலே அந்தகாரத்தை ஏற்படுத்துகிறது. காரணம் கீழ்ப்படியாமை, மீறி போகுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள். அதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, என் சினம், கர்த்தருடைய சினம் ஒரு மனிதனுக்கும், ஒரு குடும்பத்துக்கும், ஒரு சமுதாயத்துக்கும், ஒரு தேசத்துக்கும் அந்தகாரத்தை ஏற்படுத்தும். 3வது, அந்தகாரங்கிற வார்த்தைக்கு கர்த்தருடைய எதிரியாகிய சாத்தான் சொல்லப்படுகிறது. பைபிள் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் இங்கு குறிப்பிடுவதை பார்க்கலாம். பிசாசு, சாத்தான், லூசிபர்னு சொல்லப்படுகிற பிசாசுக்கு பல பெயர்கள் வேதத்திலே கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய எதிரியாக இருக்கிறான், கர்த்தருக்கு விரோதியாக இருக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கலாம். அவனுக்கு ஒரு பேர் சொல்லப்படுது, அவன் அந்தகார பிரபு, அந்தகார லோகாதிபதி என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 12:24 பெயர்சபுல் என்று பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு. மத்தேயு 12:26 இப்பிரபஞ்சத்தின், இவ்வுலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 13:19 அவன் பொல்லாங்கான் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 2:2 ஆகாயத்து பிரபுன்னு சொல்லப்படுகிறது. எபேசியர் 6:12 அந்தகார லோகாதிபதினு இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். 1 பேதுரு 5:8 கர்ஜிக்கிற சிங்கம்னு சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3 வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்தகாரப்படுத்துகிறான். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வாசிக்கும் பொழுது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அதை பார்த்து கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி
அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்படுகிறது. 13:16 இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் கட்டிலில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? பிசாசு ஒரு மனிதனை அந்தகாரப்படுத்துகிறான். 18 வருஷ கூனியாய் இருப்பதற்கு காரணம் வியாதிகள் கிடையாது, செஞ்ச பாவமும் சாபமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியே இப்படின்னு சொல்லல. பிசாசு, கர்த்தருடைய எதிரி சாத்தான் அந்த குடும்பத்தை, அந்த மனிதனை, அந்த மனுஷியை அந்தகாரப்படுத்தி இருந்தான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தை, உங்கள் தொழிலில், உங்கள் படிப்பை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை, எதிர்கால திட்டத்தை பிசாசு அந்தகாரப்படுத்தி இருக்கலாம். எழும்ப முடியாதபடி, வாழ முடியாதபடி, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி அதை அந்தகாரப்படுத்தி இருக்கலாம். இயேசு சொல்றாரு, அந்தகார பிரபுவை அதட்டினாலே ஓடிடுவான். இயேசுங்கிற நாமத்தில் விரட்டும் பொழுது தானாய் விலகி விடுவான். நிறைய குடும்பங்கள் காயப்படுவதை வேதம் முழுவதும் சொல்லப்படுகிறது. ஊழியத்தின் பாதையில் கூட பவுல் சொல்வார், தெசலோனிக்கேயர் 2:18 சாத்தான் ஊழியத்துக்கு போக விடாமல் தடை பண்ணுகிறான். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் வளருவதற்கும் போராடுவதற்கு அவன் தடுக்கிறான். ஜெபத்திலே வளர விடாமல் தடுக்கிறான், விசுவாசத்திலே முன்னேற விடாமல் தடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது சொல்லப்படுது ரோமர் 13:12 அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று ஆலோசனையாய் பவுல் சொல்லுகிறார். 4வதாக வேதம் சொல்லுகிறது, கண் திறக்கப்படாத இருள் என்கிற ஒரு அந்தகாரத்தை குறித்து ரோமர் 13:12 சொல்லுகிறது. அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ரோமர் 11:10 காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது என்று இங்கே சொல்லுவதை பார்க்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சார்ந்திருக்கவும், ஆண்டவரை தேடவும், ஆண்டவரை நேசிக்கவும், அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே அவிசுவாசம் என்கிற காரியத்தை நிமித்தமாய் அந்தகாரப்பட்டு இருக்கிறது, இருள் அடைந்து விடுகிறது. பவுல் அதை குறித்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். 36:1 துன்மார்க்கனுடைய துரோக பேச்சின் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியத்தை நிமித்தமாய் தெய்வ பயம் இல்லாமல் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள், அவிசுவாசப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அது நிமித்தமாக தெய்வ பயம் இருப்பதில்லை. மனிதர்கள் போராடுகிறார்கள். கண் திறக்கப்படாத இருள் அவர்களை சூழ்ந்து இருப்பதை சரித்திரம் சொல்லுகிறது. உலகத்தில் நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில், உங்க வீட்டில் யாரோ ஒருவர் ஆண்டவரை நேசிக்காமல், அன்பு கூறாமல், ஜெபிக்காமல், ஆராதனை செய்யாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருள் போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அதுதான் உங்க குடும்பத்தின் அந்தகாரத்தின் கிரியைகள். யாரோ ஒருவர் இடம் கொடுப்பதினாலே அன்றைக்கு யோனாவுடைய கப்பலில் ஒரு சேதம் வந்த வண்ணமாக உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் நிமித்தமாக சேதம் வந்து இருக்கலாம். கண் திறக்கப்படாத இருளின் நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, பிரச்சனைகளின் நிமித்தமாக. இயேசு சொல்றாரு, அந்த போராட்டம் விலகணும். அது ஒரு அந்தகாரம். அவிசுவாசம் ஒரு அந்தகாரம். கண் திறக்கப்படாத இருளின் வாழ்க்கை ஒரு அந்தகாரம். பரிசுத்தத்திலே முன்னேறாத ஒரு வாழ்க்கை அந்தகாரம். அவிசுவாசப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு அந்தகாரத்துக்கு ஏதுவாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்று வேதம் சொல்லுது. இதை குறித்து ஆண்டவர் இயேசு ரொம்ப அற்புதமாய் ஒரு வார்த்தை சொல்லுவார். யோவான் 12 35-36 வாசிக்கும் பொழுது பாருங்க, இயேசு சொன்னார், இன்னும் கொஞ்ச கால ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் நான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இயேசு சொல்லிட்டு மறைந்தார். அவர் சொல்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன், இருளுக்கு இடம் ஐக்கியம் இல்லை, சம்பந்தம் இல்லை. 2 கொரிந்தியர் 6 14 வாசித்து பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிழைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு சொல்லி பவுல் ஆணவமாய் சொல்லுகிறார். அவங்களுக்கு நமக்கு ஐக்கியம் இல்லை. கண் திறக்கப்படாத இருளின் வாழ்க்கை வாழுகிறவர்களாலே மனிதர்கள் அந்தகாரப்படுகிறார்கள். குடும்பங்கள் அந்தகாரப்படுகிறது, தேசங்கள் அந்தகாரப்படுகிறது, சபைகள் அந்தகாரப்படுகிறது. அது நிமித்தமாக அநேகர் காயப்படுத்தப்படுகிறார். அது ஒரு அந்தகாரத்தின் கிரியைகள். வேதம் கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4 18 சொல்லுகிறது, அவர்கள் புத்தியில்
அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து புத்தியிலே அந்தகாரப்பட்டு, வேதம் சொல்லுகிறது கடின சிந்தனையினால, அது கூட பைபிள் சொல்லுது அந்தகாரம் என்று சொல்லுகிறது. கடின சிந்தை. எபேசியர் 5:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கடின சிந்தனை. உலகத்தில் நிறைய படிப்பு இருக்குது. இன்டர்நெட்டில், செல்ஃபோனில் பலவிதமான மக்கள் பல காரியங்களை கற்று தேறுகிறார்கள். கம்ப்யூட்டர் காலம் இது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 1:18, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். 1 கொரிந்தியர் 8:1, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், கடின சிந்தனையை உண்டாக்கும், மூர்க்கத்தனத்தை உண்டாக்கும், புரிந்து கொள்ள முடியாதபடி தடுக்கும். அந்த சிந்தை தான் அந்தகாரம்னு பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தியினாலே அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க. அந்த புத்தி சரியாகணும். கர்த்தர் சொல்றாரு, அது அந்தகாரத்தினுடைய காரியங்கள் விலகணும். 1 பேதுரு 2:9 பேதுரு சொல்லுகிறாரு, நீங்கள் முன்னே அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்தீங்க, முன்னே நீங்கள் அந்நியராக இருந்தீங்க, தூரமாக இருந்தீங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலை, இப்போ தேவ ஜனங்களாக இருக்கிறீங்க, முன்னே இரக்கம் பெறாதவங்களாக இருந்தீங்க, இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறீங்க என்று அவருங்க சொல்வதை பார்க்கலாம். ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தார் அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. அருமையான இந்த செய்தி வேளையில் கர்த்தர்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடின இருதயங்கள் மாறணும். கரடுமுரடான வாழ்க்கைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கடுங்கோபம் காரணமாக இருக்கிறது, கர்த்தருடைய சினம் காரணமாக இருக்குது, கர்த்தருடைய எதிரி காரணமாக இருக்கிறான், கண் திறக்கப்படாத இருளின் வாழ்க்கை காரணமாக இருக்குது, கடின சிந்தனை அந்தகாரத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்தகாரப்பட்டு இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இந்த ஜெப நேரத்தில் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் இயேசு சுவாமி, இந்த நல்ல வேளையில் நம்ம துதிக்கிறோம். என் ஜனங்களுடைய இந்த கடினமான கரடுமுரடான வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாற்றங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுக்குள் இருக்கிற மூர்க்கத்தனங்களும் கடுங்கோபங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிய சுபாவத்திலே மாற்றங்களை தாரும், குணாதிசயங்களில் மாற்றத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய சினத்தினாலே எந்த விதத்தில் எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாது. உங்கள் சினம் எங்கள் வீட்டில் வரக்கூடாது. உங்கள் ஸ்நேகம்தான் வரணும், உங்கள் அன்பு தான் வரணும், உங்கள் பாதுகாப்பு தான் வரணும்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த சகோதரனை சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் சினத்தினால் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, அந்தவரை அதெறியப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே ஆசீர்வதியும். கர்த்தருடைய எதிரியாகிய சாத்தானால பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை ரட்சியும், விடுதலை தாரும். இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, அந்தகார கிரியைகள் அழிவதாக, அந்தகாரத்தினுடைய அசுத்த வல்லமைகள் விலகுவதாக, நோய் கிருமிகள் அழிவதாக, அவிசுவாசங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதத்தை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த சகோதரனுக்குள்ள அவிசுவாசங்கள் விலகுவதாக, சத்தியத்தை குறித்த முரட்டாட்டங்கள் விலகுவதாக, தேவையில்லாத குழப்பங்கள் விலகுவதாக, தேவையில்லாத காரியங்களில் சிக்கியிருக்கிற சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, கடின எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாதபடி ஆண்டவரே ஒரு மிருதுவான ஒரு சாஃப்டான சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். உடைய ஜனத்தாரை ஆசீர்வதியும். அவருடைய காயங்கள் ஆற்றப்படட்டும், அவருடைய வேதனைகள் மாறட்டும். குடும்பத்தில் தேவ அன்பை தார், சமாதானத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். உங்கள் வேலையை, உங்கள் படிப்பை, உங்கள் தொழிலை, அவங்களுடைய பிஸ்னஸில் கர்த்தருடைய வளர்ச்சி உண்டாகட்டும். திருமண தடைகள் விலகட்டும், கர்ப்ப தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, போராட்டங்கள் நீங்கி போகட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புத விடுதலை கொடுகை மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 7:30 மணிக்கு. இடம் நேரு மெயின் தெரு, CSI சர்ச் எதிரில், MKP நகர், பாளையங்கோட்டை. அன்பின் ஜப கொடுகை
மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை. நேரம் மாலை 6:30 மணி. இடம் எரிபத்த நாயனார் தெரு, மிலிட்டரி லைன், சமாதானபுரம், பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜெபம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் பொறியாளர் மகால், ஜெயநகர் பஸ் ஸ்டாப் எதிரில், ஹைக்ரோன் ரோடு, பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும் திருச்சபையின் எழுப்புதலுக்காகவும் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்க வாருங்கள்.